ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ உங்க பர்சன் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அதுக்கான ரீடிங். இன்னைக்கான ரீடிங் உங்க பர்சனை பத்தி, உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உங்க பெர்சனுக்கு உங்கள லூஸ் பண்ணிருவோமோ அப்படின்றது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ இத வந்து நான் அவங்க அந்த பயத்தினாலேயே கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேல வந்து ஒரு டவுட் வருது. நம்ம பெர்சன் நம்மள விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு டவுட் வருது. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க உங்க பெர்சன். ஸோ என்ன அவங்களுக்கு என்னன்னா, நீங்க எப்பயுமே உங்களோட இருக்கணும். லைஃப் லாங்கா இருக்கணும். லைஃப் லாங்கா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு. அது நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள என்னன்னா, நீங்க வந்து அடுத்தவங்கள ஃப்ரெண்ட்ஸ பார்த்து அவங்க பேச்சு கேட்டு போயிருவீங்களோ! அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க அதத்தான் நீங்க மாத்தணும் உங்க பெர்சன்ட்ட. அந்த பயத்தினாலேயே பாதி நாள் அவங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவங்களுக்கு, உங்க விஷயத்த பொறுத்தவரைக்கும். ஸோ அதனாலேயே அந்த பயம் வந்துகிட்டு இருக்கிற மாரி தெரியுது. ஸோ அவங்க வந்து எப்பயுமே உங்கள்ட்ட வந்து உங்கள பத்தி தான் யோசிக்கிறாங்க. உங்கள பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சான்னு யோசிக்கிறாங்க. நெறையா விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. உங்கள பத்தி. அ லைஃப் லாங்கா இருக்கணும். உங்கள லூஸ் பண்ணிறக்கூடாதுன்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க உங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க அவங்கள பத்தி திங்க் பண்ணலன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி அவங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ்னெஸ் அதிகம். ஏன்னா வந்து அவங்கள நீங்க நீங்க யார்ட்டயாவது பேசிட்டா போதும். அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. அந்த மாரி ஒரு பெர்சனா இருக்காங்க. ஸோ, அதனாலேயே பல பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ, நீங்க நினைக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் நச 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 நசன்னு இருக்காங்களே, நெய் நெய் நெய்ன்னு இருக்காங்களேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு எப்படி இந்த அன்ப காட்டுறதுன்னு தெரியல. ஸோ, எந்நேரமும் வந்து உங்கள மெசேஜ் பண்ணணும், பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஓ! அவங்களுக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கு. நீங்க ஒரு ப்ளே பாய்ன்னு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து விளையாட்டுத்தனமாவே ரொம்ப பேசுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த விளையாட்டுத்தனமான விஷயத்த வந்து ஒரு சில விஷயத்த நீங்க சொல்ற விதத்த வச்சு, கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டுருக்கு. ஸோ, அது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அப்படின்றது வந்து அவங்க இப்ப வரைக்கும் அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க. மொத்தத்துல உங்க பெர்சன் உங்கள டவுட் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர்னால. ஸோ, எவ்ரிதிங் நீங்க வந்து பிளேஃபுல்லா நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. ஸோ, அதனால உங்க பெர்சன் உங்க மேல ஒரு டவுட் வச்சிருக்காங்கன்ற மாரி தெரியுது. ஸோ, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்
இதான். ஸோ டேரக்ட்ல பார்க்கலாம். உங்க பெர்சன் ஓட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே பார்ப்போம். ஸோ உங்க பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. உங்கள பத்தி தான். 1 இல்ல, 2 இல்ல. உங்கள பத்தி யோசனைகள் அதிகம். நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களா? நம்மள விட்டு விலகி போயிருவாங்களோ? அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்த நீங்க தாங்க போக்கணும். ஸோ உங்களுக்குமே அவங்கள பிடிக்கும். பட் பார்த்தீங்கன்னா, அத நீங்க எப்படி காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கும், உங்க பெர்சனுக்கும். சரி பாருங்க. உங்களுக்கு என்ன பயம்னா, யாராவது வந்து நம்ம பெர்சன வந்து பிரிச்சு விட்டுருவாங்களோன்னு அதே பயம் உங்களுக்கும் இருக்கு. பட் உங்க பெர்சனுக்கும் இருக்கு. இந்த பயத்தினால 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கியூமென்ட் ஆனது தான் மிச்சம். இதுல வந்து நெறையா விஷயம் வந்து மிஸ் ஆகியிருக்கு. என்னன்னா, நீங்க உங்க பெர்சன பத்தி இப்படி நெய் நெய்ன்னு இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலலாம் ரொம்ப நல்லா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்க பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மணி ரீதியா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து நீங்க வந்து அவங்க கூட இருக்கணும். அது பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. பட் அவங்க வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறாங்க. பட் இப்ப அவங்க பேசாம இருந்தாங்கன்னா, ஒரு கோவத்துல தான் இருப்பாங்க தவிர்த்து, பட் உங்கள மிஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசைகள் கிடையாது. ஸோ ஒரு சில பேர் வந்து உங்களையும் சரி, உங்க பெர்சனையும் சரி கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ அது யாரா வேணா இருக்கலாம். உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில பீப்பிள் வந்து நீங்க நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. பட் உங்க கூடயே இருப்பாங்க. உங்க கூட இருந்து உங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு, இவங்க இப்படி இருக்கிறதா? இவங்க நல்லா இருக்கிறதா? அப்படின்றத ஸ்டிமுலேட் பண்ற மாரி எனக்கு தெரியுது இந்த கார்ட பார்க்கும்போது. ஸோ ஒரு குள்ள நரி உங்களோடையோ, இல்ல உங்க பெர்சனோடையோ சுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து என்னன்னா, அதோட முகத்த வந்து எப்பயுமே காட்டாது. ரியாலிட்டிய காட்டாது. அது எப்பயுமே வந்து அதோட தன்மைய எப்படி வச்சிருக்கும்னா, நல்லவங்க மாரியே காட்டியிருக்கும். வெளிய தெரியாது. பட் உள்ள நயவஞ்சத்தனம் இருக்கு. பாருங்க. 2 பேரும் நீங்களும் சரி, உங்க பெர்சனும் சரி, ஹர்ட் ஆனது தான் மிச்சம். இப்ப வரைக்கும், கடைசி வரைக்கும் நீங்க ஹர்ட் தான் ஆகியிருக்கீங்க. இப்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றது இருந்தாலும், இனி வர காலங்கள்ல நீங்க ஒண்ணு சேருவீங்களா? சேர மாட்டீங்களா? அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா வந்து, எல்லா நேரமும் வந்து ஒண்ணு போல இருக்காதுங்க. டைமிங் மாற, மாற, மாற உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும். பாருங்க, ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் வந்தாலே பார்த்தீங்கன்னாங்க, ஒரு உங்க லவ் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கு. உங்க அன்பு தான் உங்கள சேர்க்க போகுது தவிர்த்து, நீங்க வந்து மத்த பெர்சன வச்சு நீங்க உங்களால ஒண்ணு சேர முடியாது. தி பிக் ஸ்ட்ரென்த் இஸ் யுவர் லவ் ஒன்லி. ஸ்ட்ரென்த் இஸ் யுவர் லவ். ஸோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்க பெர்சன்ட்ட வந்து பேச பாருங்க. உங்க பெர்சனும் உங்களோட பேசுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்ப கரண்ட்டா இருக்கு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, 2 விஷயம் 2 முகங்கள் உங்க 2 பேத்துக்கிட்டுமே இருக்கு. 2 முகங்கள் இருக்குன்னா, நீங்க ஒரு பக்கம் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க பெர்சன பத்தி. வெளிய ஒண்ணு பேசுவீங்க. கோவத்துல பேசுவீங்க. அதே மாரி தான் உங்க பெர்சனும். ஸோ எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றீங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அன்ப வெளிக்காட்டுறது கிடையாது. கோவத்த தான் வெளிக்காட்டிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும். கோவத்த வெளிக்காட்டுறத விட்டுட்டு, இப்ப வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஒரு சில பெர்சன் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா அன்பான ஒரு பெர்சன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த உலகத்துல பழகிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு சில பெர்சன் நமக்கு கிடைக்கிறாங்கன்னா, அது கடவுள் குடுத்த வரமா இருக்கும். ஸோ அத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு தடவ தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது வந்து பண ரீதியா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ரீதியா இருந்தாலும் சரி, திருப்பி அது கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அதனால வந்து எப்பயுமே நான் லவ்வபிள் பெர்சன மிஸ் பண்ணிறாதீங்க. இதான் இன்னைக்கான ரீடிங்கா தெரியுது உங்க பெர்சனோட தாட்ல. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றத பார்ப்போம். உங்க 2 பேத்துக்கான மெசேஜ். ஸோ உங்க குலதெய்வம் என்ன சொல்ல வராங்க? உங்க இஷ்ட தெய்வம், உங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றத பார்ப்போம். ஸோ இயர் ஃப்ரம் நவ் ஏதோ ஒரு விஷயம் உங்க பெர்சன் உங்களோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ நம்புங்க. இது வந்து ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டேக் அ ஆக்ஷன். ஏதோ ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்தாகணும். கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தா தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒரு சில ஆக்ஷன் எடுக்கும்போது நல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் உங்களோட பிரச்சனைகள் தீரும். யூ ஆர் ரெடி ஃபார் ரியூனியன். கண்டிப்பா ரியூனியன் ஆறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. கண்டிப்பா நல்ல விஷயம், குட் நியூஸ் பார்க்க போறீங்க. ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை. டேக் கேர்.